வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் தொடங்கி உயர் செல்போன், டிவி உள்ளிட்ட வீட்டு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வரை பெரும்பாலும் ஆன்லைனில் தான் ஆர்டர் செய்யப்படுகின்றன. அதிலும் பல்வேறு குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. செல்போன் ஆர்டர் போட்டவருக்கு செங்கல் அல்லது சோப்பு டப்பா வருவது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் பற்றி கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இதே பாணியில் பெரும்பாலும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் சம்பவங்கள் அடிக்கடி நடந்து வந்த நிலையில் தற்போது பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தையே ஏமாற்றி அதன் ஊழியர்கள் கைவரிசை காட்டி கோவையில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அருகே உள்ள ஒக்கிலிப்பாளையம் பகுதியில் பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு ஆயிரக்கணக்கானோர் பணியாற்றி வருகிறார்கள். வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் பொருட்களை அங்கிருந்து பிரித்து பார்சல் செய்து சம்பந்தப்பட்டவர்களின் முகவரிக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி வாடிக்கையாளர் ஒருவருக்கு அனுப்பிய சுமார் 7 கிலோ வாஷிங் பவுடரை வாடிக்கையாளர் வாங்காமல் திருப்பி அனுப்பியுள்ளார். ஆர்டர் செய்த பொருள் திரும்ப வந்ததால் அங்குள்ள பொறுப்பு ஊழியர்கள் சந்தேகமடைந்தனர். டீம் லீடராக உள்ள சேது கபிலேஷ் என்பவர் பார்சல்களை பிரித்து பார்த்தபோது அதில் ஆர்டர் செய்த பொருட்களுக்கு பதிலாக விலை உயர்ந்த லேப்டாப் இருப்பது தெரியவந்தது. அதிர்ச்சி அடைந்தவர் நிறுவனத்திடம் தகவல் சொல்லி அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தார். அப்போது பேக்கிங் பிரிவில் பணிபுரியும் விக்னேஷ், கிஷோர் குமார், ஸ்ரீ சஞ்சய், சிரஞ்சீவி, யோகேஷ், ஆஷா, முகமது அலி, அஞ்சலி உள்ளிட்டோரின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் அவர்களாகவே உண்மையை ஒப்புக்கொண்டு நடந்ததை கூறியதும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமே அதிர்ந்து போனது. இந்த 7 கூட்டணி அவர்களின் முகவரிக்கு ஆன்லைன் மூலம் சோப்பு, கிளீனிங் பவுடர் போன்ற விலை குறைவான பொருட்களை ஆர்டர் செய்வார்கள். அந்த ஆர்டரை பேக்கிங் செய்யும் போது கிளீனிங் பவுடருக்கு பதில் விலை உயர்ந்த ஐபோன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அனுப்பிவிடுவார்கள். இதே பாணியில் இந்த கும்பல் பலமுறை தங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்து திருடி வந்திருக்கிறது. ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் ஊழியர்களே இந்த மோசடியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து அந்த நிறுவனத்தின் பொது மேலாளர் சக்திவேல் என்பவர் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த செட்டிப்பாளையம் காவல்துறையினர் ஐபோன், விவோ, சாம்சங் ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பாட், ஸ்பீக்கர்கள் உள்ளிட்ட ரூபாய் 11 லட்சம் மதிப்பிலான 19 பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட விக்னேஷ், கிஷோர் குமார், ஸ்ரீ சஞ்சய், சிரஞ்சீவி, யோகேஷ், அஷ்லா, முகமது ஆதில் ஆகிய 7 பேர் மீது செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அஞ்சலி என்பவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.